ஹalleluya. இயேசுவே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். எங்கள் வாய்களை திறந்து அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி நன்றி எங்கள் தகப்பனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். Thank you Jesus. Hallelujah 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 hallelujah. பரிசுத்த பிதாவே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம். பிதாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபை உள்ளவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. கிருபை புதிய கிருபை எங்களை ஹalleluya தாங்குகிறவருடைய கிருபை மேலான கிருபை. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரத்தினால் கிருபை பெருகட்டும். எல்லா வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் ஆரம்பிக்கலாம். ஹalleluya 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 ஹalleluya. Thank you Jesus. Thank you Father.
இல்லை, கலக்கம் இல்லை. கர்த்தர் 6 மாதங்களை கர்த்தர் முடிக்க பண்ணினார். அல்லேலூயா. 6 மாதங்கள் முடித்து 7ஆம் மாதத்தில் வருவதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை தந்திருக்கிறார். நமக்கு நல்ல சுக பல ஜீவன் ஆரோக்கியம் எல்லாம் கர்த்தரிடத்தில் நமக்கு கிடைத்திருக்கிறார். ஒரு நாளும் ஆசீர்வாதத்தை விலமுடிக்கூட மறந்து போய்விடக் கூடாது. கர்த்தர் பலப்படுத்தியிருக்கிறார், தாங்கி இருக்கிறார். இதுவரை நடத்தினவர் இன்னும் நடத்த போதுமானவர். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தேவனுடைய விரும்பத்தக்கவை தூய்மையானவை. பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஆண்டவருடைய ஜனங்கள் அநேக நேரத்தில் மறந்து போனது. ஆண்டவர் விரும்புகிறது என்னவென்று சொன்னால் தூய்மையை விரும்புகிறார், பரிசுத்தத்தை கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. பரிசுத்தம் உள்ள தேவன். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? எல்லாரும் எதிர்த்து எழுந்து நின்று கர்த்தரை துதிக்க போகிறோம். Thank you, Father. Thank you, Father. Thank you, Father. Oh, hallelujah, hallelujah. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை நடத்தினாரே. நன்றியோடு துதிக்கிறோம். என்னை கிருபையால் வழி நடத்த ஆண்டவரே. ஹல்லேலூயா. இயேசுவே துதிக்கிறோம். ஆமென். Thank you, Jesus. சொல்லுவோம் அவரை பார்த்து. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் கிருபையாய் வழி நடத்துகிறார். கடைசி வரை ஒவ்வொரு கிருபையால் நடத்திடுமே. ஒவ்வொரு நாட்களையும் பிரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுமே. கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுமே. நேசத்தின் தேவன் அவருடைய கிருபைகளை பெரும் கிருபைகளை நினைக்கும் போது ஆண்டவருக்காக நாம் என்ன பதில் செய்வோம்? ரட்சிப்பின் பாத்திரத்தை நான் எடுத்துக்கொண்டு ஓயாமல் உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நேசத்தின் தேவனை என்னை நேசித்த நேசத்தின் ஆழமலை என்னை நேசிக்கும் நேசத்தின் தேவனை என்னை நேசித்த நேசத்தின் ஆழமலை பெருந்திருவை
போது என்ன பதில் செய்வேனோ ரட்சிப்பின் பாதையை உயர்த்திடுவேன் நன்றியோடு ரட்சிப்பின் பாதையை உயர்த்திடுவேன் நன்றியோடு ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமும் திருவையால் நடத்திடுவே ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமும் திருவையால் நடத்திடுவே நான் உம்மை நேசிக்கிறேன் எந்த உயிரை பார்க்கிறோம் நான் உம்மை நேசிக்கிறேன் எந்த உயிரை பார்க்கிறோம் ஆராதிப்பேன் உம்மை நான் உம்மை என் உயிர் கொடுத்து என்னை நேசித்தவர் ஆய்வை மறந்த நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்னவர் நீ என்னுடையவர் என்று சொல்லி என்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் நன்றி உள்ளவர்களாய் நாங்கள் இருக்கிறோம் நண்பர்கள் கழுதுகையில் நண்பர்கள் கழுதுகையில் இன்னுயிர் கொடுத்து நான் நேசித்தோரே நீ என்னுடையவன் என்று சொல்லி நீ என்னுடையவன் என்று சொல்லி அழைத்தீரே செல்ல பேரே வளர்த்தீரே உன்னாமம் மகிமைக்காக வளர்த்தீரே ஒவ்வொரு நாட்களிலும்
பெயர் சொல்லி அழைத்தவர் அப்பா. இதுவரை என்னை உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக என்னை வளர்த்திருக்கிறீர்கள். அதற்காக உமக்கு நன்றி 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 ராஜா. உள்ளத்தின் ஆழத்தில் நன்றி செலுத்துகிறோம். உமக்கே எல்லா துதிகன மகிமை உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென். அவர் நம்மை நேசித்த நேசத்தின் ஆழம் அதிகமானது. கொஞ்சம் சந்தோஷமா ஆமென் சொல்லுங்க. அவர் நம்மை நேசித்தபடினால்தான் நாம் பாதி வருஷத்தை கடந்து இந்த புதிய மாதத்துக்குள் கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. பெருமைகளை நினைக்கும் போது நான் என்ன பதில் செய்ய முடியும்? ஆமென். ரட்சிப்பின் பாத்திரத்தை நான் எடுத்துக்கொண்டு ஓயாமல் கர்த்தருக்கு நான் நன்றி பண்ணிட்டாரு. யாரும் தயவு செய்து கேட்காதீங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மை நினைவு கூர்ந்திருக்கிறார், நம்மை ரட்சித்திருக்கிறார். ஆமென். இந்த காலை நேரத்திலும் 7ஆம் மாதத்திலே தேவன் நமக்கு கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை, வாக்குத்தத்தமான வார்த்தைக்கு நேராக நாம் வேதாகமத்தை திருப்பலாம், வாசிக்கலாம். மல்கியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் தான் வாக்குத்தத்த வசனம். அதுக்கு முன்னாடி படிச்சாதான் என்ன எந்த சூழ்நிலை உங்களுக்கு தெரியும். அதை 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். இதோ சூளையை போல எரிகிற நாள் வரும், அப்பொழுது அகங்காரிகள் யாவும் அக்கிரமம் செய்கிற யாவரும் துரும்பாய் இருப்பார்கள். வரப்போகிற இந்த நாள் அவர்களை சுட்டெரிக்கும். அது அவர்களுக்கு வேரையும் கொப்பையும் வைக்காமல் போகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இது எல்லாவற்றையும் ஆண்டவர் சொன்னாலும் ஆண்டவர் இன்னொரு வார்த்தையை சொல்றார், ஆனாலும். அல்லேலூயா. கொஞ்சம் சந்தோஷம். அல்லேலூயா. ஆனாலும் என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியிலே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளை போல வளருவீர்கள். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். அல்லேலூயா. என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் என்ன இருக்குமா? கர்த்தர் நமக்கு நல்ல ஆரோக்கியத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆத்மாவுக்கு ஒரு ஆரோக்கியம், உடலுக்கு ஒரு ஆரோக்கியம், மாம்ச சரீரத்துக்கு ஒரு ஆரோக்கியம், எல்லாம் அவருடைய கரத்திலிருந்து நமக்கு வருகிறது. அல்லேலூயா. வெளியிலே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளை போல வளருவீர்கள். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சுவிட்சர்லாந்துல இன்னும் அநேக தேசங்களில் நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால் புல்வெளி பயங்கரமாய் வளர்ந்திருக்கும். அங்க இருக்கிற மாடுகள் நம்முடைய மாடுகளை போல அல்ல, அவைகள் கொழுத்த கன்றுகளாய் இருக்கும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நம்ம மாடு ஒரு 50 கிலோ 30 கிலோ அப்படி இருக்குன்னா அது ஒவ்வொரு 150 கிலோ 200 கிலோ. ஏன்னு சொன்னா நல்ல ஆகாரம் கிடைக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் நம்ம என்ன பண்ணுவாரா, அப்படி நம்மை கொழுத்த கன்றுகளை போல வளர செய்வார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நினைக்கலாம் பாஸ்டர் இதுக்கு மேல நம்ம உண்டாக கூடாது, டயட்ல இருக்கோம், அந்த பத்தி நான் சொல்லல. ஆவிக்குரிய வாழ்க்கையில கர்த்தர் உங்களை கொழுத்த கன்றுகளை போல ஆண்டவர் வளர செய்வார். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை வளர செய்கிற தேவன். அதுக்கு முன்னாடி நீங்க வாசித்தீங்கன்னா இந்த கடைசி தீர்க்கதரிசி யாரு? மல்கியா. இதுக்கப்புறம் பரலோகம் ஒரு 400 ஆண்டுகள் அமைதலாக இருக்கிறது. இந்த கடைசி வார்த்தைகள் இந்த பழைய ஏற்பாட்டை முடிப்பதற்கு முன்பதாக ஆவியானவர் இங்கே ஒரு தீர்க்கதரிசி எழுப்பி எவ்வளவு ஸ்பெஷலான ஒரு வார்த்தைகளை ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. அவர்கள் ரொம்ப இஸ்ரவேல் ஜனங்க அவர்களுக்கு ஆண்டவர் இப்ப மோசே காலத்திலிருந்து அநேக வார்த்தைகளை கொடுத்தும்
நீ என்னுடைய ஜனம் என்று சொல்லியும் நான் உன்னை நான் தெரிந்து கொண்டேன். எல்லா வாக்கு தத்துவம் ஏசாயால, எரேமியால, இன்னும் எத்தனை 12 சின்ன தீர்க்கதரிசிகளை கொண்டு அவங்க எல்லாரையும் கொண்டு நிறைய வாக்கு தத்தங்களை, வார்த்தைகளை, எச்சரிப்புகளை ஆண்டவர் சொல்லிவிட்டார். அல்லேலூயா. ஆண்டவர் பழைய ஏற்பாட்டின் முடிவுக்கு வரும்போது இங்கே மல்கியாவை குறித்து பேசும்போது சொல்லுகிறார், அவர்கள் யாவரும் அக்கிரமம் செய்கிற யாவரும் துரும்பாய் இருப்பார்கள். ஒரு நாள் வரப்போகிறது கர்த்தருடைய நியாயத்தின் பின்னால். இங்கிலீஷ்ல டே ஆஃப் த லார்ட் என்று இருக்கிறது. அல்லேலூயா. அந்த நாள் சீக்கிரத்தில் வரப்போகிறது என்று சொல்கிறார். வெயில் உஷ்ணம் அதிகமாக போகிறது. இந்த பூமி அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. செய்தித்தாள்களை நேற்று முதல் நாள் பார்த்திருப்பீங்க நினைக்கிறேன். ஜெர்மனியில இன்னும் பல குளிர் தேசங்களில என்ன ஆயிடுச்சுன்னா இந்த ட்ராக், ரயில்வே ட்ராக் எல்லாம் உருகி போய்விட்டது. இதுவரைக்கும் அவங்களுடைய ஜெனரேஷன்ல அப்படிப்பட்ட ஒரு வெயிலை அவர்கள் பார்த்ததில்லை. நம்ம ஊர்ல இருக்க மாதிரி ஏசி அதெல்லாம் யாரும் வாங்கவே மாட்டாங்க. ஆனா வெயிலின் உஷ்ணத்தினாலே 2-3 நாளே 1000 பேருக்கு மேல இறந்து போயிருக்கிறார். இதுவரைக்கும் அவங்க இப்படி ஒரு பெரிய கிளைமேட்டிக் சேஞ்ச் நடந்ததே கிடையாது. அவங்க எல்லாம் நம்முடைய கண்களுக்கு முன்பாய் நடந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. எல்லாம் என்னத்தை காண்பிக்கிறதுன்னு சொன்னால் இயேசு மகாராஜா சீக்கிரமாய் வரப்போகிறார். அல்லேலூயா. இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். ஆமென். சொல்லும்போது ஆண்டவர் சொல்றாரு 3வது, துன்மார்க்கரை மிதிப்பீர்கள், நான் இதை செய்யும் நாளில் அவர்கள் உங்கள் உள்ள கால்களின் கீழ் சாம்பலாயிருப்பார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு பொருளை எரித்தால் தான் என்னவா மாறும்? சாம்பலா மாறும். கர்த்தர் சொல்றாரு, அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. மிகவும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய காலம். ஓரைகளே, இஸ்ரவேலருக்காகவும் என் தாசனாகிய மோசேக்கு நான் கற்பித்த நியாய பிரமாணமாகிய கட்டளைகளையும் நியாயங்களையும் நினையுங்கள். அல்லேலூயா. ஏன் சொல்றேன்னு சொன்னா, வாக்குத்தத்த வசனத்தின் முதல் வார்த்தை சொல்லுகிறது, என் நாமத்திற்கு பயந்திருக்கிற. கடைசி நாள்ல ஒண்ணு ரொம்ப குறைவா இருக்கு. என்ன தெரியுமா? ஆண்டுடைய நாமத்துக்கு பயப்படுகிற காரியம். அல்லேலூயா. ஆண்டவர் இவ்வளவு பெரியவர் என்பதை கொஞ்சம் சற்று கம்மியாக போதிக்கப்படுகிறது. அவர் கிருபை உள்ளவர், அப்பா, எல்லாம் உண்மைதான். ஆனால் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, இதுதான் ஏபிசிடி, இதுதான் ரொம்ப முக்கியமா முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். நான் கர்த்தருக்கு பயந்து இருக்க வேண்டும். அல்லேலூயா. எல்லாம் செய்வார், உண்மைதான். ஆனால் நீங்கள் எப்படி இருக்க வேண்டும்? என் நாமத்திற்கு பயந்து இருக்க. ஆமென். அல்லேலூயா. ஏபிசிடி படிச்சு முடிச்சுட்டேன், அவ்வளவுதான். எல்கேஜி முடிஞ்சு, யூகேஜி முடிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு ஏபிசிடியே தேவையில்லை அப்படி சொல்ல முடியுமா? முடியுமா? வாழ்நாள் முழுவதும் என்ன வேணும்? அது இருந்தாதான் படிக்க முடியும், எல்லாமே செய்ய முடியும். அப்படிதான் வாழ்நாள் முழுவதும் நமக்கு மாறாத ஒரு பிரமாணம், கர்த்தருடைய நாமத்திற்கு பயந்திருக்கணும். அல்லேலூயா. வேதம் முழுவதும் எடுத்து நீங்க வாசித்தீங்கன்னா கர்த்தருக்கு பயப்படுகிறது என்ன ஒரு ஆசீர்வாதங்கள் இருக்கிறது என்று வாசித்துக் கொண்டே இருக்கலாம். அவ்வளவு காரியங்களை தேவன் எழுதி கொடுத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, அவங்களுக்கு பயப்படுறவங்களுக்கு நான் எத்தனையோ ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறேன். எப்படி பயப்படுறேன்னா நடுங்கிறது, ஐயோ கர்த்தர் கண்ணை குத்திடுவார், அப்படி இல்லை. அந்த மாதிரி இல்லை. ஒரு மரியாதை கலந்த ஒரு பயம். சும்மா பயப்படுறேன்னு சொல்றதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. நீங்க பயந்தீங்கன்னா அவருடைய கற்பனைகளை கை கொள்ள வேண்டும். அவருக்கு மரியாதை செலுத்தணும்னா அவர் சொல்றத கேட்கணும், செய்யணும். அல்லேலூயா. அப்ப அதுதான் ஆண்டவர் சொல்ற, நான் கற்பித்த நியாய பிரமாணமாகிய கட்டளைகள். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, இதுவரைக்கும் உங்களுக்கு நிறைய என்னென்ன சொல்றோமோ எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன். அது எல்லாத்தையும் நீங்களையும் நினைவுகள் அப்படின்னா அதை கை கொள்ளுங்க. இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருகிறதற்கு முன்னே நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன். அல்லேலூயா. எலியா இங்க இருக்கிற பழைய ஏற்பாட்டுல ஏற்கனவே எலியா வந்துட்டு போயிட்டார். இங்க இருக்கிற எலியா யாரை குறிக்கிறது என்று சொன்னால் யோவான் ஸ்நானகனை குறிக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் வருவதற்கு முன்பதாக எலியாவுக்கு சரியா இருக்கிற, அதாவது எலியாவை குறிக்கிறதான யோவான் ஸ்நானகனை கர்த்தர் எழுப்பினார்.
இதெல்லாம் ஆண்டவர் செய்யறதுக்கு முன்னாடி 400 வருஷத்துக்கு முன்னாடி இவைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார். நான் வந்து பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு அவன் பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை அவனுடைய பிதாவின் இடத்திற்கும் திருப்புவேன். அல்லேலூயா. ஆண்டவரே அதை செய்வார். அவங்க சொன்னாலும் அதை நடத்துகிறவர் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, இதெல்லாம் நடக்க போகிறது. ஆமென். கடைசி நாட்களிலே பிள்ளைகள் பெற்றோருக்கு விரோதமாய் இருப்பார்கள். கர்த்தர் அவைகளை ஒன்று சேர பண்ணுகிறார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு இந்த ஆசீர்வாதங்களை கர்த்தர் வைக்கிறார். இன்னைக்கு எல்லா குடும்பம் எப்படி இருக்கு எனக்கு தெரியாது. ஆனா கர்த்தருக்கு பயப்படுற குடும்பம் இப்படிதான் இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. நீங்க பிள்ளைகளை நேசிக்கணும். பிள்ளைகளை நேசிக்காத பெற்றோர்கள் இருக்கிறார்கள். பெற்றோருக்கு மரியாதை செலுத்தாத பிள்ளைகள் இந்த கடைசி நாட்களில் பெருகி இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளோ, ஆண்டவருடைய நாமத்திற்கு பயந்து இருக்கிறவர்களோ 2 பேரும் ஒருவரை ஒருவர் நேசிக்க, கனப்படுத்த, பெற்றோருக்கு கனத்தை நீங்கள் கொடுக்க வேண்டும். எவ்வளவு நீங்க படிச்சாலும் அப்பா அம்மா வீட்டுல நீங்க இருக்கும் பொழுது அவர்களுக்கு நீங்கள் மரியாதையை செலுத்த வேண்டும். அவருடைய வார்த்தையை கேட்க வேண்டும். அவர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். பிள்ளைங்களா ஆமென் சொல்லுவீங்க. உங்க அப்பா அம்மா உயிரோடு இருந்தாலும் எவ்வளவு வயதானவங்களா இருந்தாலும் அவங்களுக்கு நீங்க கீழ்ப்படிய வேண்டும், மரியாதையை செலுத்த வேண்டும். ஹல்லேலூயா. அதே மாதிரி பெற்றோருக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கிற அவங்க பிள்ளைகளை கோபப்படுத்தாதீர்கள். ஹல்லேலூயா. அவங்களை இரிட்டேட் பண்ணாதீங்க. ஒரு காரியத்தை அன்போடு சொல்லுங்கள். அவனை சாகிற மாதிரி அவனை என்ன பண்ணாத, அடிக்காதே என்று இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால சில நேரத்தில் கொஞ்சம் பெருசாயிட்டா அடிக்கிறனாலும் மனம் உடைந்து போகிற அளவுக்கு அவங்க என்ன பண்ணக்கூடாது, ஹர்ட் பண்ணக்கூடாது. ஹல்லேலூயா. அதுதான் அப்பதான் ஒரு நல்ல ஒரு அருமையான தேவன் விரும்புகிற குடும்பமாக இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது நீதியின் சூரியன் உதிக்கும். அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். ஆண்டவருக்கு பயந்தவர்கள் அப்படின்னு சொல்றப்பவே முதலாவது நம்முடைய ஞாபகத்துக்கு வரது யார் தெரியுமா? கர்த்தர் யோசேப்பை ஞாபகப்படுத்துகிறார். அல்லேலூயா. யோசேப்பு வாலிப டீனேஜ்ல 17 வயசு இருக்கும் பொழுது யாரும் இல்லை, அப்பா அம்மா பக்கத்துல இல்லை, வேற யாரும் அவங்களுக்கு ஊழியக்காரங்க இல்லை, சர்ச்சு கிடையாது, ஏன் பைபிளே கிடையாது. யோசேப்பு என்ன கிடையாது? பைபிள் கிடையாது, மாஸ்டர் கிடையாது, யூத் மீட்டிங் கிடையாது, யூத் லீடர் கிடையாது, யாரும் இல்லாதப்ப அங்கே ஒரு மனிதன் பாவம் வரும்போது அவன் எதிர்த்து நிற்கிறான். எப்படி எதிர்த்து நிற்க முடியுதுன்னு நினைக்கிறீங்க? அவன் சொல்றான், நான் கர்த்தருக்கு பயப்படுகிறேன். அவன் சொல்றான், இந்த வார்த்தையை ரொம்ப அழகா இருக்கு. அந்த ஒரு வசனத்தை வாசிக்கலாம் நான் நினைக்கிறேன். நிறைய பேருக்கு அது தெரியாது. வசனம் 42ஆம் அதிகாரம் ஆதியாகமம். யோசேப்பு அப்படின்னாக்க நம்ம ரெஃபரன்ஸே சொல்லக்கூடாது. ஆதியாகமம் 42:18. 3ஆம் நாள் யோசேப்பு அவர்களை நோக்கி, நான் தேவனுக்கு, படிக்கிறீங்களா? இருக்கா? நான் தேவனுக்கு பயப்படுகிறவன். அல்லேலூயா. நான் தேவனுக்கு பயப்படுகிறேன். ஆண்டவருக்கு பயந்தா, ஒரு பிள்ளைங்க ஆண்டவருக்கு பயந்தாங்க, நீங்க ஆண்டவருக்கு பயந்தீங்கன்னா கர்த்தருக்கு பயப்படுகிற ஞானத்தின் ஆரம்பம். ஞானம் என்று சொன்னால் என்ன ஞானம்? ஆண்டவர் தான் ஞானம். அல்லேலூயா. ஆண்டவருடைய ஜீவ வார்த்தை தான் ஞானம். அல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கை தான் உண்மையான ஞானம், மெய்ஞானம் என்று இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படதான் அவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அவர் உங்களுக்கு வெளிப்படணுமா? ஆண்டவர் உங்களுக்கு நிறைய அறிந்துக்கணுமா? அப்ப நீங்க செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? கர்த்தருக்கு சொல்லுங்க. கர்த்தருக்கு உண்மையா பயப்பட்டீங்கன்னா அவர் உங்களுக்கு தென்படுவார். அவர் உங்களுக்கு தன்னை காண்பிப்பார். மோசேக்கு காண்பித்தது போல கர்த்தர் நம்மை வழி நடத்துவாராக. இந்த 7ஆம் மாதத்தில் ஆண்டவர் நீதியின் சூரியன் நம்மே உதிக்கட்டும். ஆரோக்கிய கொழுத்த கன்றுகளை போல கர்த்தர் நம்மை வளர செய்வார். ஆமென். எல்லாரும் ஒரு நிமிடம் அர்ப்பணித்து நாம் ஜெபிக்கலாம். அல்லேலூயா. நீ ஞானஸ்தானம் எடுத்தவங்களா இருப்பீங்கன்னா எழும்பி நின்று ஜெபியுங்கள். கர்த்தருடைய பதி நமக்காக ஆயத்தமாக இருக்கிறது. அல்லேலூயா. என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆண்டவரே, இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். என் நாமத்திற்கு பயந்து
சாய்ந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் என் குடும்பத்தின் மேலும் என் பிள்ளைகள் மேலும் அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளை போல வளருவீர்கள். ஹalleluya ஹalleluya ஹalleluya. Thank you Jesus. நானாகவே வந்திருக்கிறேன் உம் பிரசன்னத்தில் வந்திருக்கிறேன். நீர் இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா? உம் ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வீரா? நானாகவே வந்திருக்கிறேன் உம் பிரசன்னத்தில் வந்திருக்கிறேன். நீர் இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா? உம் ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வீரா? யோசேப்பை போல் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவேளை தவறு இருந்தால் என் சமூகத்தில் நான் வந்திருக்கிறேன். என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். யோசேப்பை போல் நான் ஒழுங்கில்லையே, நோவாவை போல் நீதிமானும் இல்லையே, ஆபிரகாமை போல் விசுவாசி இல்லையே, தானியேலை போல் உம்மை வெல்லவில்லையே. அநேக நேரத்தில் நாங்கள் தவறி போயிருந்தால் இந்த காலையில் உம்மோடு ஒப்புரவாகுவோம் சுவாமி. தானியேலை போல போய் வேண்டுமில்லை என்று சொன்னார். உடைய வாழ்க்கையிலே எத்தனையோ குறைகள் இருந்தால் உங்களுடைய ரத்தம் எங்களை புதிய மனிதனாய் இன்னொரு விஷயம் மாற்றட்டும். எத்தனை பேர் ஆண்டவரை கேட்கிறீங்க? ஆண்டவரே, உங்களை புதிய மனிதனாய் மாற்றும் ஆண்டவரே. செயல் சொல் சிந்தை நடக்க எல்லாவற்றிலும் உம்மை நான் அப்பாவையே நான் மகிமைப்படுத்துகிறேன். என்னை மாற்றும் என்கிறதான ஒரு ஜெபத்தோடு கரங்களிலே அப்பத்தை நாம் எடுத்துக் கொள்ளலாம். நமக்காக சிந்தப்பட்ட நமக்காக பிற்கப்பட்ட இந்த சரீரத்தில் கிடையாமல் இருக்கிற அப்பத்தை நாம் கரங்களில் எடுத்துக் கொள்ளலாம். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஆண்டவரே, எனக்காக பிற்கப்பட்ட இந்த சரீரம் கிடையாமல் இருக்கிற அப்பத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். என்னை பரிசுத்தமாக்கட்டும் ஐயா. எனக்கு ஆரோக்கியம் உண்டாகட்டும். எல்லாரும் ஏகோபித்து நாம் இந்த அப்பத்தை நாம் சுத்தலாம். உங்களுக்காக பிற்கப்படுகிற, உங்களுக்காக சிந்தப்பட்ட குற்றமில்லாத ரத்தம் ஆண்டவரே, உங்களுக்காக சிந்தப்பட்ட ரத்தத்துக்காக நன்றி. உங்களை பரிசுத்தமாக
இயேசுவின் ரத்தம் நம்மை பாதுகாக்கிறது. இந்த ரத்தத்துக்காக நான் நன்றி செலுத்துகிறோம். நாம் ஏகோபித்து அந்த ரசத்தை ஜெபிக்கலாம். ஒரு சில நிமிடங்கள் நாம் ஜெபிக்க போகிறோம். தேசத்துக்காக, சபைக்காக, பேச நடக்கிற காரியங்களுக்காக நாம் ஜெபிக்கலாம். நோக்கி பார்த்த முதல் பிரகாசம் அடைந்தது ஆண்டவரே. நீதியின் சூரியன்கள் மேல் உதிப்பீராக. எங்கள் பலவீனங்கள், எங்கள் சோர்வுகள், எங்கள் இயலாமைகள், வறுமைகள் எல்லாவற்றுக்கும் மேலாக வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனே துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். வாய்களை திறந்தவர்களாக ஸ்தோத்திரப்படியை ஏறெடுப்போமா. தேவன் கடந்த 6 மாதங்கள் நம்மை கண்ணின் மணி போல காத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. கொடுத்த பலனுக்காக, சுகத்துக்காக, ஆரோக்கியத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்க எல்லா உடல் உறுப்புகளும் சரியாக இயங்கும்படி கர்த்தர் செய்தீரே. உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எத்தனையோ வியாதிகள் மத்தியில் இருக்கும் பொழுது கர்த்தரை பாதுகாத்திருக்கிறீர், ஏந்திருக்கிறீர், சுமந்திருக்கிறீர் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. எங்கள் குடும்பத்தின் தேவைகளை சந்தித்தீர் ஆண்டவரே. சபையின் தேவையை சந்தித்தீர் ஆண்டவரே. அநேக ஜீவ வார்த்தைகளுக்குள்ள வைத்தீர் ஆண்டவரே. ஆவிக்குரிய வளர்ச்சியை கொடுத்தீர் ஆண்டவரே. அப்பா ஊழியங்களை கொடுத்தீரே. உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. ஒரு கையத்தனமே நல்ல வாயில திறந்த இயேசுவுக்கு நன்றி சொல்லணும். நன்றி ஆண்டவரே. எத்தனை இதை கடந்து போக என்னால முடியுமா என்று கேள்விக்குறியோடு இருந்த பொழுது இந்த மாதத்தை கிருபையாய் கடத்தி போட்டீரப்பா. இந்த வருடத்துல 6 மாதத்தை கடந்து வரும்படி கர்த்தர் கிருபை செய்தீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். நீர் கொடுத்த பலன், சுக உறவுகள், ஆவிக்குரிய வளர்ச்சி, ஆவிக்குரிய சபை, ஆண்டவரே ஜெப வாழ்க்கை, வேத வாசிப்புக்காக, ஊழியத்திற்காக உமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகளை கல்விக்கு அனுப்புவோம், ஸ்கூலுக்கு அனுப்புவோம், தேவைகளை சந்திக்க உதவி செய்தீரே. உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா. பீஸ் கட்ட உதவி செய்தீரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த நல்ல ஈவுகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்லுவோமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி பலிபீடம் கட்டுகிறோம் ஆண்டவரே, நன்றி பலிபீடம் கட்டுகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தாவே ஸ்தோத்திரம். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே எங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்தீர் ஆண்டவரே. உமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம். இந்த மாதத்திற்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் இந்த மாதத்திலே இயற்கை சீற்றங்களுக்காக ஐரோப்பிய கண்ட்ரிகள் முழுவதும் பயங்கர ரோடெல்லாம் உருகுது சொன்ன மாதிரி. ஆனாலும் கர்த்தர் கிருபையாய் நம்மை காத்து கொண்டு வருகிறார். கரங்களை உயர்த்தி கடைசி நாட்கள் பூமி வெந்து ஒழுகி சாம்பலாக போகும் என்ற வார்த்தை கண்ணு கண்மாகவே நடக்கிறது போல இருக்கிறதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வருகை மிக சமீபத்தில் இருக்கிறதா. எங்கள் தேசத்துக்காக ஜெபிக்கிற இந்த சீற்றங்கள் அடங்கட்டும் ஆண்டவரே. ஆமென். காலநிலை ஆண்டவரே மாற்றங்கள் எங்களை சேதப்படுத்தாதபடிக்கு ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம். இயற்கை சீற்றங்களுக்காக ஜெபம் பண்ணுவோமா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். மழையை தாங்கப்பா. விவசாயத்துக்கு தேவையான மழையை கொடுங்க, நிலத்தடி நீரை கொடுங்க தகப்பனே. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திர கர்த்தாவே. எங்க தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய தண்ணி வர கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரே மழை கர்த்தாவே நீர் உண்டாக்கும்படி ஜெபிக்கிறோம். மழை பெய்யும்படி உதவி செய்வீராக. வறட்சி எடுத்து போடுங்க தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த மாதம் முழுசும் வெயில் அதிகமா இருக்கும் என்று சொன்னார்கள். ஆனாலும் கர்த்தரை பாதுகாத்து அவர் நல்ல ஆண்டவரே மேக ஸ்தம்பத்தினாலே மூடிக்கொள்ளத்தக்கதாக கரங்களை உயர்த்தி ஆண்டவரே எங்கள் பட்டணத்துக்காக ஆண்டவரே நாங்கள் திறப்பிலே இருக்கிறோம். ஆண்டவரே இந்த வெயிலில்
வாக்கியங்களை ஆண்டவரே ஸ்தோத்திரம் சேதப்படுத்தாதபடிக்கு எங்களுக்கு தேவன் பலனை கொடுப்பீராக, நிழலை கொடுப்பீராக, நிழலாய் நீர் வருவீராக ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மேகஸ்தம்பமே உம்மை துதிக்கிறோம் 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 கர்த்தாவே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா வியாதிகளுக்கும் கர்த்தர் விலக்கி பாதுகாப்பாராக ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அப்பா உச்சத்திலிருந்து உள்ள கால் வரையிலும் எங்கள் சரீரங்களை பலிபீடத்தில் வைக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு ஒரு புது பலனை கொடுங்கப்பா, புதிய கிருபையை தாங்கப்பா ஆண்டவரே. எல்லா பலவீனங்களை விட்டு போகட்டும் சுவாமி. ஆமென். நீர் அப்படி செய்ய போற கிருபைக்காக உமக்கு கடான கொடி நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வியாதியை விட்டு விளக்குவேன் என்று சொன்னீரேன் அப்பா. எங்களுக்கு அந்த வாக்குத்தத்தம் உரிமையாக்கி கொடுங்கப்பா. ஆமென். ஸ்தோத்திரம். வாதையும் கூடாரத்தை அடகாது, பொல்லாப்புக்கு நேரிடாது என்று சொன்னீங்களே, அந்த வாக்குத்தத்தங்களை உரித்தாகட்டும் தகப்பனே. ஹல்லேலூயா. ரிதா ரபா லஷகர தூரமனம் கரவரவோ. ஆமென். ஆண்டவரே எல்லாருக்கும் சம்பள உயர்வை கொடுங்கப்பா ஆண்டவரே. எங்கள் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பீராக. தொழில் வியாபாரம் செழிக்கும்படி உதவி செய்யுங்கப்பா. கர்த்தரே செய்தால் எங்கள் கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது என்று சொல்லத்தக்கதாக தேவன் கிருபை பாராட்டும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓரிதரமன ஷரரதலவதரமன கரதலவா ரிதரமன கரதலவதரவதி விரிததலவா. கிருபையை தாங்கப்பா. கை பிரயாசத்தை ஆசதி, வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுங்கப்பா. ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். குழந்தை இல்லாத குழந்தை பாக்கியத்தை கொடுங்கன்றவரே அப்பா. திருமணம் ஆவதில் திருமண காரியங்கள் ஒழுங்கு செய்ய கர்த்தர் கிருபை செய்வீராக. அடைக்கப்பட்ட வாசல் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம். சபைக்காய் ஜெபிக்கிறோம், சிறு பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். பாலியல் தொந்தரவு இருக்கிறதான காரியங்கள் தேசத்தை விட்டு போகட்டும் ஆண்டவரே. சிறு பிள்ளைகள் பாதுகாக்கப்படட்டும் ஆண்டவரே. எல்லா இச்சை நாம் இயேசுவின் நாமத்தினால் பட்டணத்தை விட்டு இந்த தேசத்தை விட்டு போகட்டும் ஆண்டவரே. சோத்ரம் 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 சோத்ரத்தினாலே கிருபை பெருகட்டும் ஆண்டவரே. ஓரிதா ரபலா ஷரரதல முதரம நாக்கரரதலவா. கிருபையை தாங்க கிருபையை தாங்க கிருபையை தாங்க ஆண்டவரே. கர்த்தரின் கிருபையாய் இறங்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென் 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 ஆண்டவரே. நீர் அப்படி செய்ய போற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவ பிரசன்னத்துக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த மாதம் முழுவதும் நாங்கள் ஆண்டவரே நன்றாய் வேதம் வாசிக்கவும் ஜெபிக்கவும் ஆண்டவரே சபை குடிவர்களை விட்டுவிடாதபடிக்கு கர்த்தர் எங்களுக்கு பலனையும் கிருபையும் தருவீராக ஆண்டவரே. அப்பா எங்கள் நேரத்திலே நாங்கள் சமமாக கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்பா. நேரம் இனி செல்லாது, காலம் இனி செல்லாத ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்காக வேலை செய்யத்தக்கதான பாக்கியத்தை எங்களுக்கு தாங்க தகப்பனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நீர் அப்படி செய்ய போறதுக்காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எங்கள் பிள்ளைகள் வாலிப பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். வாலிப பிள்ளைகள் வேதம் வாசிக்கணும், உபவாசிக்கணும், ஜெபிக்கணும் ஆண்டவரே. 4 பேர் சேர்ந்த தேவ பிரசன்னத்துக்காய் ஆண்டவரே முழங்கால் நிற்கும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட கிருபையை தாங்க. டீனேஜ் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஊழியர் செயல்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆமென் ஹல்லேலூயா. எல்லா டிவிஷன் லீடர் குடும்பங்களுக்காக, செல் லீடர் குடும்பங்களுக்காக, சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ்க்காக, டீனேஜ் டீச்சர்ஸ்க்காக, யூத் டிபார்ட்மெண்ட்டுக்காக, ஆமென் கொயர் டீமுக்காக, வாலண்டியர்ஸ்க்காக ஆண்டவரே எல்லாருக்கும் கரங்களை உயர்த்தினவர்களாக, டாக்ஸ் மினிஸ்ட்ரிக்காக, ஹாஸ்பிட்டல் மினிஸ்ட்ரிக்காக ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாருடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே. புதிய ஆத்துமாக்களை இந்த மாதத்தில் எங்களுக்கு தருவீராக. புதிய ஆத்துமாக்களை தருவீராக. சுவிசேஷம் அறிவிக்கிற வார்த்தை எங்களுக்குள்ள வைப்பீராக. ஊழியக்கார குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுவோம். பாஸ்டருக்காக, அவருடைய மனைவிக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆண்டவரே அவரை பலப்படுத்துங்க. அந்த குடும்பத்தை ஆசீர்வதிப்பீராக. அவர்களை தேவன் வழி நடத்துவீராக. பாஸ்டர் பயன்படுத்துங்க. ஆயிரங்களுக்கு லட்சங்களுக்கு பயன்படுத்துவீராக. அநேகரை நீதிக்குட்படுத்துற பாத்திரங்களாய் மாற்றுங்க ஆண்டவரே. அடியாளுடைய கரத்திலே கொடுக்கிறோம். பலனையும் சுகத்தையும் கொடுத்து தேவனுடைய நாம மகிமைக்காக சாட்சியம் நிற்க வேலையை செய்ய கர்த்தர் பலப்படுத்துவீராக. ஹல்லேலூயா. ஆமென். துதிக்கிறங்க தாமே. கரங்களிலே கர்த்தர் கொடுத்த சம்பவ காணிக்கை எடுத்துக் கொள்ளுவோம். தேசத்திற்காக ஜெபிக்கிறோம். தேசத்துல ஊழியம் தடைபடக்கூடாது.
கர்த்தர் கொடுக்கிற காரியங்கள் நம்ம ஊழியத்திற்கு நிறைய செலவிடணும். ஆலய கட்டுமான பணிக்கு இருக்கிற தடைகளை கர்த்தர் மாற்றணும். ஆமென். கரங்களை உயர்த்தி ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்காக நம்ம நீங்கள் கொடுத்ததிலிருந்து கொண்டு வந்திருக்கிறோம் அப்பா. அமைக்கு குலுக்கி சரிந்து விழும்படி மடியிலே போடுங்கள் என்று சொன்னீரப்பா. ஆண்டவரே நீர் உதவி செய்கிற தேவன் ஆண்டவரே அப்பா, ஏற்றுக்கொள்ளுங்க, அங்கீகரிங்க தகப்பனே அப்பா. இன்னும் ஆண்டவரே எதிர்நோக்கி இருக்கிறதான ஆசீர்வாதங்கள் வரட்டும் ஆண்டவரே. அப்பத்தின் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பீராக. தேவ பிரசன்னத்தினால் நிரப்புங்க, மீதி எடுக்க உதவி செய்யுங்க. ஆலய கட்டுமான பணிக்கு கொண்டு வருகிற எல்லா தடைகளை எடுத்து போடுங்க ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே உடைய நாமம் மகிமைக்காக ஆண்டவரே துதிக்கிறோம். எந்த ஒரு மனுஷன் உமக்கு முன்பாக சபைக்கு முன்பாக எழுந்திராதபடிக்கு கர்த்தர் பாதுகாப்பை தருவீராக. ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். முதல் நாளில் ஆண்டவரே ஒரு சில நிமிடங்களுடைய பாதத்தில் நாங்கள் செலவழிக்க ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து மாதத்தை துவக்க தேவர்கள் கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் பெயர் பெற தேவன் ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும், குடும்ப வாழ்க்கையிலும், தனிப்பட்ட வாழ்க்கையிலும் அப்பா இந்த வாக்குத்தத்தம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் ஆமென் என்று இருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த மாதத்தின் தேவையை சந்திப்பீராக, மீதம் எடுக்க உதவி செய்வீராக. வீண் கடனுக்கு, வீண் செலவுகளுக்கு கர்த்தர் குடும்பங்களை ஆண்டவரை விலக்கி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நாமத்தினால் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். தேவனுடைய கரத்தில் நாங்கள் எல்லாரையும் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. சபையின் தேவைகள், குடும்பத்தின் தேவைகள், ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவரே தேவனுடைய ஆலோசனையின்படி நாங்கள் செல்ல கர்த்தருக்கு வேண்டிய கிருபைகளை தார் உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய அந்யோன்ய ஐக்கியம் என்றும் என்றும் சதா காலங்களிலும் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.